ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன் டெட்டுக்கான எக்ஸாம் ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் அது. ஸோ நீ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. டெட் முடிவுகள் 2025 தவறான கேள்விக்கு 1 மதிப்பெண் விரைவில் வெளியாகும் முடிவுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தவறான கேள்விகள் எவ்வளோக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாள் 1ல் அதாவது பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா 150 கேள்விக்கு 59 கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சேபனை வந்து பெறப்பட்டதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5775 பேர் வந்து இந்த தாள் 1 அதாவது பேப்பர் 1க்கு ஆட்சேபனை தெரிவிச்சிருந்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2. ஸோ பேப்பர் 2வில் பார்த்தீங்கன்னா 150 கேள்வியில் 145 கேள்விக்கு ஆட்சேபனை வந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 35,000க்கும் மேற்பட்டவர்கள் ஆட்சேபனை வந்து எழுப்புள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வுகளிலிருந்து பெறப்பட்ட புகார்கள் சரிபார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் இறுதி விடை குறிப்பு நம்ம எப்பயுமே தயாரிப்பாங்க. மேலும் ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் கேட்கப்பட்ட கேள்வி தவறாக இருப்பின் அதற்கான உரிய ஆதாரங்களுடன் ஆட்சேபையை எழுப்பிய தேர்வர்களுக்கு ஸோ எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சேபனை எழுப்பிய தேர்வுகளுக்கு 1 மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் 59 கொஸ்டினுக்கும் பேப்பர் 2வில் பாருங்கள் 5 கொஸ்டின் தான் பேலன்ஸ், மீதி எல்லாத்துக்குமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் எப்பப்பெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 15, 16 2 டேட்டில் வந்து நடந்திருக்கு. தாள் 1, தாள் 2. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தாள் 1 92,412 பேரும், தாள் 2 பார்த்தீங்கன்னா 3,31,923 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கான வித்தியாச விடை குறிப்பு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 25 வந்து வந்துச்சு. இதுக்கான ஆட்சேபனை வந்து டிசம்பர் 3 வரைக்கும் வாங்கினதாக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணியில் உள்ள ஆசிரியர்களும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் முடிவுகள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆட்சேபனை கால அவகாசம் முடிவடைஞ்சு நமக்கு வந்து கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு. அதாவது அந்த கொஸ்டினுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து சொல்கிறது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது 20 நாள் ஆயிடுச்சு. இதற்கான முடிவுகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளது டிசம்பர் இறுதியில். ஸோ கிட்டத்தட்ட நம்ம எண்டுக்கே வந்துட்டோம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அல்லது ஜனவரி முதல் வாரம் நம்ம முடிவுகளை வந்து என்ன பண்ணலாம், வெளியிடப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இன்னும் 1 வீக்கு அல்லது 2 வீக். சரிங்களா, 1 வீக்னால் இந்த வாரத்துக்குள்ளார வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஜனவரி 1st வீக் வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு பிஜிடிஆர்பிக்குமே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சிவி இது எல்லாமே முடிஞ்சிச்சு. அவங்களுக்குமே எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்குள்ளார வந்துடும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் இல்லாத பட்சத்தில் நெக்ஸ்ட் வீக் அவங்களுக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது நியூஸ் வந்து அப்டேட் தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நமக்கு வெப்சைட்டில் கிடைச்ச சோர்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல்.